சீலுதினாடம ஐபுவான் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நாங்கள் நிகழ்காலம் எதிர்காலம் தொடர்பாக 1 இருந்து 7 வரைக்குமான பகுதிகள் நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோக்களில் நாங்கள் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட்டாக போட்ட 7வது பாட்டில் நாங்கள் வந்துட்டு எக்கத்துக்கரணவா என்ற சொல்லில் இருந்து பந்தினவா என்ற சொல் வரைக்கும் நாங்கள் அந்த வீடியோ முடிச்சிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நான் சிங்கள வேர்பன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கு நாங்கள் ஒரு குழப்பத்தை தீர்த்து கொண்டே ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது நான் ஏற்கனவே பந்தினவான்ற ஒரு சொல் போட்டிருந்தேன். சார் பந்தினவா அந்த பொறிக்கிறதுக்கு ஒன்று சொல்லுவாங்களே, அதுக்கு பந்தினவான்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் ஒரு தீர்வை வழங்குற மாதிரி இந்த வீடியோ அமைய போகுது. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்றால் பதினவா, விதினவா, விந்தினவா, பிந்தினவா, அதினவா, அந்தினவா, வஹினவா, பஹினவா, பணினவா, மதினவா, இந்த மாதிரியான சொற்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மட்டும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்றால் இதுக்கு பிறகு நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் பந்தினவா என்ற சொல் நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன். அந்த வீடியோவில் பதினவான்னு சொன்னால் கட்டுறது, அதே மாதிரி கல்யாணம் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் பதினவா பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் இருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சார் பொறிக்கிறதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பொறிக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது பதினவா. இதான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய முதலாவது சொல் பதினவா. பதினவா, பந்தினவா இல்லை, பதினவா. இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பா தீக்கு நடுவில் இந்த நான்ற சவுண்டு லைட்டாக போகும். பதினவா. பந்தினவா என்றால் கட்டுறது, திருமணம் செய்கிறது, அதுக்கு நாங்கள் பந்தினவான்னு சொல்கிறது. ஆனால் பொறிக்கிறதுக்கு, பப்படம் பொறிக்கிறது, மீன் பொறிக்கிறது, ஏதாவது ஒன்று பொறிக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது பதினவா. பதினவா. பதினவாண்டா பொறிக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது அம்மா பப்படம் பதினவா. அம்மா பப்படம் பதினவா. அம்மா பப்படம் பொறிக்கிறார். பதினவா என்ற சொல்லுடைய இறந்த கால சொல் என்னென்றால் பெத்தா. பெத்தா என்றால் பொறிச்சாச்சின்ற அர்த்தம். பெத்தான் என்ன அர்த்தம்? பொறிச்சாச்சு என்ற அர்த்தம். அதை தவழ்கிட்ட பப்படம் பெத்தா. இன்றைக்கு பகலைக்கு பப்படம் பொறித்தோம் அப்படின்னு சொல்லும்போது அதை தவழ்கிட்ட பப்படம் பெத்தா. அதை தவழ்கிட்ட பப்படம் பெத்தா என்று சொன்னால் இன்றைக்கு பகலைக்கு பப்படம் பொறித்தோம்னு அர்த்தம். சரிதானே? அப்போ இன்றைக்கு பகலைக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்? பப்படம் பொறிச்சோம். அதுக்கு நாங்கள் பப்படம் பெத்தான்னு பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ பந்தினவா வேறு, பதினவா வேறுன்றதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ரைட். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வினைச்சொல் என்னன்னு சொன்னால் விதினவா. என்னது? விதினவா. வி வரணும், வி சவுண்ட் வரணும். விதினவா. விதினவா என்றால் இதுக்கு நாங்கள் எப்படி சொல்லலாம்டா, இப்போ தண்ணியை நாங்கள் பீச்சி அடிக்கிறது இருக்குது தானே. அதாவது தண்ணியை இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து தண்ணியால் வச்சுருக்கிற அந்த கன்னெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த வாட்டர் கன் வச்சுருப்பாங்க. அதில் அந்த வாட்டர் கன்னிலேருந்து தண்ணி ப்ரெஷராக வருது தானே, அதுக்கு நாங்கள் சொல்கிறது வத்துர விதினவா. வத்துர விதினவான்னு சொன்னால் தண்ணியை செலுத்துறதுக்கு நாங்கள் சொல்கிறது. தண்ணி ப்ரெஷராக வருது தானே, தண்ணி அடிக்கிறேன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ வத்துர ககனவா இல்லை, வத்துர விதினவா. விதினவான்னு சொன்னால் அடிக்கிறப்ப மல்வலட்ட வத்துர ககனவா தான், பூக்களுக்கு தண்ணி அடிக்கிறதான். ஆனால் அந்த அடிக்கும்போது வார தண்ணி இருக்குது தானே, அது என்ன செஞ்சுட்டு வரும்னு சொன்னால் அந்த துளைச்சி கொண்டு வருது தானே, ப்ரெஷராக வருது தானே, அதுக்கு நாங்கள் சொல்கிறது வத்துர விதினவான்னு சொல்கிறது. சரிதானே? வத்துர விதினவா. அந்த பவர் அடிக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது விதினவான்னு சொல்லி. சரிதானே? அடுத்தது இன்னொன்று என்னென்றால் நாங்கள் ஊசி போடுறது இருக்குது தானே. இப்போ நம்மளுக்கு ஒரு வருத்தம் வந்தால், காய்ச்சல் வந்தால் டாக்டர் நமக்கு ஊசி போடுவார். என்ன போடுறது? ஊசி போடுறது. சரி, இந்த ஊசி போடுறதுக்கு நாங்கள் சொல்கிறது பெஹெத் விதினவா. எப்படி? பெஹெத் விதினவா. ஏன் பெஹெத் விதினவான்னு வந்துச்சுண்டா கட்டு அணினவாண்டு வராதா? கட்டுண்டா ஊசி தான். அப்போ அணினவாண்டா குத்துறது. அப்போ ஊசி குத்துறதுக்கு கட்டு அணினவாண்டு வராதா? நிச்சயமாக வராது. அப்படி சொல்கிறது இல்லை. கட்டு அணினவாண்டா முள்ளு குத்துதுன்னு அர்த்தம். சரிதானே? அப்போ பெஹெத் விதினவான்னு சொல்லணும். பெஹெத் விதினவா. அப்போ மருந்து செலுத்தப்படுகிறது. மருந்தை நாங்கள் அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக என்ன செய்வோம்? செலுத்துவோம் உடம்புக்குள்ள. அப்படி செலுத்துறதுக்கு தான் விதினவான்னு சொல்கிறது. அப்போ பெஹெத் விதினவாண்டா ஊசி போடுறதுக்கு நாங்கள் சொல்கிறது. ஊசி போடுறதுக்கு என்ன சொல்கிறது? பெஹெத் விதினவா. கட்டுதானவான்லாம் சொல்லக்கூடாது. சரிதானே? ரைட். பெஹெத் விதினவாண்டால் ஊசி போடுறதுக்கு சொல்கிறது. ரைட். ஊசி போட்டுட்டிங்களா? இப்போ நிறைய பேர் கதைக்கிற ஒரு விஷயம் என்னென்றால் ஊசி போட்டிங்களா, வேக்சின் போட்டிங்களான்னு கேட்பாங்க. அந்த ஊசி போட்டுட்டிங்களான்னு கேட்கும்போது நாங்கள் சொல்கிறது பெஹெத் வித்தாது. பெஹெத் வித்தாது. பெஹெத் வித்தாது. அப்போ விதினவா என்ற சொல் வித்தா என்று மாறியாச்சு. அப்போ பெஹெத் வித்தாது யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, ஓ மம் பெஹெத் வித்தா. மம துங்வெனி பெஹெத்த வித்தா. மம நான், துங்வெனி மூன்றாவது, துன்வெனி மூன்றாவது, பெஹெத்த மருந்த, வித்தா போட்டுட்டேன், மூன்றாவது ஊசி போட்டேன்னு சொல்லும்போது துங்கினி பெஹெத்த வித்தா. துங்வெனி பெஹெத்த வித்தா, மூன்றாவது ஊசி போட்டேன். அப்போ ஊசி போடுறதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது? பெஹெத் விதினவான்னு சொல்கிறது. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அப்போ
விதினவா என்றால் செலுத்தப்படுகிறது, அதாவது ஏதாவது ஒன்று தண்ணி செலுத்துறது அல்லது மருந்து செலுத்துறதுக்கு நாங்கள் விதினவான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு விதினவா இருக்குது, என்ன தெரியுமா? இப்போ ஹிலக் விதினவான்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் ஒரு இரும்பு பட்டம் அல்ல ஏதாவது ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு நாங்கள் ட்ரில்லால் என்ன செய்வாங்க, ஓட்டை போடுவாங்க. இந்த ஓட்டை போடுறதுக்கு நாங்கள் சொல்கிறது ஹில் விதினவா. ஹில் விதினவான்னு சொன்னால் ஓட்டைகள் போடுறது, அதை ஓட்டை துளைக்கிறதுக்கு தான், துளைச்சிக்கிட்டு தானே போகுது, அப்படி துளைச்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் விதினவான்னு தான் சொல்கிறது. அப்போ ஹிலக் விதினவான்னு சொன்னால் ஒரு ஓட்டை போடப்படுகிறது, ஹிலக் விதினவா ஒரு ஓட்டை போடப்படுகிறது. அப்போ ஓட்டை போடுறதுக்கும் ஹிலக் விதினவான்னு சொல்கிறது, சரிதானே? அப்போ விதினவான்னு சொன்னால் துளைச்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் விதினவா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். இந்த விதினவாவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது விதினவா. விதினவா அண்டா இப்போ நாங்கள் சொன்னது விதினவா, விதினவா, அது விதினவா. விதினவா இல்லை, நான் இப்போ சொல்கிறது விதினவா. இந்த இந்தின்னு பயன்படுத்தணும், விதினவா, விக்கு பிறகு இந்து வரணும், விதினவா. விதினவா என்றால் அனுபவிக்கிறது இருக்குதானே, அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் விதினவான்னு சொல்கிறது. உதாரணமாக நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லும்போது மம துக் விந்தினவா, மம துக் விந்தினவா, நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன். மம துக் விந்தினவா, நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன். இப்போ துக்கத்தை அனுபவிக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மம குடாக் துக் விந்தினவா, நான் ரொம்ப துக்கப்படுறேன், நான் ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கிறேன், நான் அதிகமாக துக்கத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லும்போது துக் விந்தினவா என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ அவர் சுகத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஏயா செப்ப விந்தினவா, ஏயா செப்ப விந்தினவா, அவர் சுகத்தை அனுபவிக்கிறார், அவர்கிட்ட காசு இருக்குது அதனால் அவர் சுகத்தை அனுபவிக்கிறார். ஏயாலங்க சல்லி தீனவா, ஏ நிசா ஏ செப்ப விந்தினவா, ஏயாலங்க சல்லி தீனவா, ஏ ஹிந்தா ஏயா செப்ப விந்தினவா, ஏயாலங்க சல்லி தீனவா, அவரிடத்துல காசு இருக்குது, ஏ ஹிந்தா அதனால் ஏயா செப்ப விந்தினவா, அவர் சுகத்தை அனுபவிக்கிறார். அப்போ அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் விந்தினவா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். அப்போ துக் விந்தினவா துக்கப்படுறது, செப்ப விந்தினவா சுகத்தை அனுபவிக்கிறது, சரிதானே? ரைட். அடுத்தது இப்போ நாங்கள் விந்தினவாவுடைய இறந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் விந்தா என்று வரும், சரிதானே? ஏற்கனவே நான் அந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டு ஒரு பாட்டு ஒன்று நாங்கள் போட்டிருந்தேன், சரிதானே? ஒயா ஹிந்தா மங் விந்தான்ற ஒரு பாட்டு ஒன்று நான் போட்டிருந்தேன். அப்போ உன்னால் நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னால் நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒயா ஹிந்தா மங் விந்தா, ஒயா ஹிந்தா உன்னால், மங் விந்தா நான் அனுபவிச்சிட்டேன், உன்னால் நான் அனுபவிச்சிட்டேன்னு சொல்லும்போது ஒயா ஹிந்தா மங் விந்தா, சரிதானே? மம இஸ்ஸர குடாக் துக் விந்தா, மம இஸ்ஸர குடாக் துக் விந்தா, மம நான், இஸ்ஸர முதல், குடாக் நிறைய, துக் விந்தா துக்கத்தை அனுபவிச்சேன், நான் முதல் அதிகமாக துக்கத்தை அனுபவிச்சேன்னு சொல்லும்போது மம இஸ்ஸர குடாக் துக் விந்தா, நான் முதல் அதிகமாக துக்கத்தை அனுபவிச்சேன். இந்த அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் விந்தினவா என்று சொல்லி பயன்படுத்துவோம். விந்தினவாவுடைய இறந்த காலம் விந்தாண்டு வந்திருக்குது. ஸோ இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது பிந்தினவா. சார் ரொம்ப குழப்பமாக இருக்குது சார், விதினவாண்டு சொன்னீங்க, விந்தினவாண்டு சொல்கிறீங்க, அடுத்து பிந்தினவாண்டு வேறு சொல்கிறீங்க, இது என்ன டிஃப்ரெண்ட் கேட்குறீங்க தானே? விதினவா அண்டா வி சவுண்ட் வரணும், இங்கிலீஷில் வி சவுண்ட் வரணும், விதினவா அது வந்து செலுத்துறது, அதை துளைக்கிறது, செலுத்துறதுக்கு நாங்கள் விதினவான்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு நான் சொல்லி தந்த உங்களுக்கு என்னென்னு சொன்னால் விந்தினவா, விதினவா தி வந்திருக்குது, விந்தினவாவுக்கு தி வந்திருக்குது, சரிதான்? இந்தி அப்படி உச்சரிக்க, அந்த இந்தனாவை பெருசாக உச்சரிக்கக்கூடாது, விந்தினவா. இதுக்கும் வி சவுண்ட் வந்திருக்குது, விந்தினவா. விந்தினவான்னு சொன்னால் என்னது, அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது. இப்போ நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் பிந்தினவா, இதுக்கு பி சவுண்ட் வரணும், ஏபிசிடி இருக்குது தானே, அதில் பி சவுண்ட் இருக்குது தானே, அந்த பி சவுண்ட் வந்து பிந்தினவா என்று வரணும். பிந்தினவா என்று சொன்னால் நொறுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது, கண்ணாடியை உடைக்கிறது இருக்குது தானே, கண்ணாடியை நொறுக்கிறது இருக்குது தானே, கண்ணாடியை நொறுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது கண்ணாடியை பிந்தினவா, அதாவது கண்ணாடி நொறுங்குதுன்னு சொல்லும்போது கண்ணாடியை பிந்தினவா. பிந்தினவாண்டா நொறுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது. அடுத்தது இந்த தேங்காய் உடைக்கிறது இருக்குது தானே, தேங்காய் உடைக்கிறதுக்கு நாங்கள் பொல்கடனவான்னு சொல்லக்கூடாது, தேங்காய் உடைக்கிறது தானே, நாங்கள் தேங்காவை எடுத்து 2 பாதியாக உடைக்கிறோம், அந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு நாங்கள் பொல்கடனவான்னு சொல்லக்கூடாது. பொல்கடனவாண்டா மரத்தில் இருந்து தேங்காய் பிக்கிறது தானே, தேங்காய் பிக்கிறதுக்கு தான் பொல்கடனவான்னு வரும், சரிதானே? இப்போ நாங்கள் சொல்கிறது பொல் பிந்தினவா, பொல்கெடிய பீந்தினவா, அம்மா பொல்கெடிய பீந்தினவா, அம்மா பொல்கெடிய தேங்காயை பிந்தினவா உடைக்கிறாங்க, அம்மா தேங்காய் உடைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அம்மா பொல்கெடிய பிந்தினவா. அப்போ தேங்காய் உடைக்கிறதுக்கும் பிந்தினவா தான். ஏதாவது ஒரு கண்ணாடி ஏதாவது ஒரு நொறுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது பிந்தினவா தான், சரிதானே? அப்போ பிந்தினவாவுடைய இறந்த காலம் பிந்தா. பிந்தினவாவுடைய இறந்த காலம் என்ன? பிந்தா. பிந்தான்னு சொன்னால் மகே ஹித பிந்தா, என் மனசு நொறுங்கிட்டுது, என் மனசு நொறுங்கிட்டதுன்னு சொல்லும்போது மகே ஹித பிந்தா,
மகே ஹித்த பிந்தான்னு சொன்னா என்ன மனசை நொறுக்கிட்டாங்க, யாரோ ஒருத்தர் நொறுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ரைட். அப்ப பிந்தினவான்னு சொன்னா நொறுக்கப்படுகிறது, பிந்தாண்டால் நொறுக்கியாச்சு என்ற அர்த்தத்தை அது தரும். அடுத்ததை நாங்க பார்க்க போறது அதினவா. அதினவா. அதினவா என்றால் இழுக்கிறதுக்கு நாங்க சொல்றது. அதினவாண்டா என்னது? இழுக்கிறது. இப்போ உதாரணமா கயிற்றால கட்டி ஏதோ ஒன்று இழுக்கிறது தானே, அப்படி இழுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது அதினவா. அப்போ விறகு இழுக்கிறது இருக்குது தானே, விறகு இழுப்பாங்க. சிலவங்க வந்துட்டு விறகு ஏற்றிட்டு போவாங்க, இங்கே ஒரு இடத்த ஏற்றி இழுப்பாங்க. அப்போ விறகை இழுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது தர அதினவா. தர அதினவான்னு சொன்னால் என்னது? விறகை இழுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது தர அதினவா. தர அதினவாண்டா விறகை இழுக்கப்படுகிறது அர்த்தம். அதினவா இழுக்கப்படுகிறது. அப்பி வெட பொலட்ட தர அதினவா. அப்பி வெட பொலட்ட தர அதினவா. அப்பி நாங்கள் வெட பொலட்ட வேலைத்தளத்துக்கு தர அதினவா விறகு இழுக்கிறோம். அது நாங்கள் வேலைத்தளத்துக்கு விறகு இழுக்கிறோம்னு சொல்லும்போது அப்பி வெட பொலட்ட தர அதினவா. அதினவாவுடைய இறந்த காலம் என்னன்னு சொன்னால் எத்தா. எத்தாண்டா இழுத்தாச்சின்னு அர்த்தம். எத்தாண்டு என்ன அர்த்தம்? இழுத்தாச்சி என்று அர்த்தம். எத்தாண்டா இழுத்தாச்சி. அப்பி தரட்டிக்க எத்துலட்ட எத்தா. அப்பி நாங்கள் தரட்டிக்க விறகுகளை, தர என்றால் விறகு, தரட்டிக்க விறகுகளை. அப்பி தரட்டிக்க நாங்கள் விறகுகளை எத்துலட்ட எத்தா உள்ளே இழுத்தோம். இழுத்தாச்சு, இழுத்து முடிச்சாச்சு. அப்போ இழுத்து முடிச்சா எத்தா என்று வரும். தரட்டிக்க எத்துலட்ட எத்தா, அதாவது விறகுகளை உள்ள இழுத்தோம்னு அர்த்தம். அப்போ அதினவா என்றால் இழுக்கப்படுகிறது, எத்தாண்டா இழுத்தாச்சு. இந்த அதினவாவில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? சித்திங் அதினவா ආපසු යන්න නොදී සිතින් අදිනවා ආපසු යන්න නොදී. அப்போ சித்தின் அதினவா, சித்தண்டா மனசு, ஹித்தன்னு சொல்லுவோம் நாங்கள், சித்தன்னு சொல்லலாம். ஹித்தென்னு சொன்னால் மனசால, அதினவா இழுக்கப்படுகிறது. ஆபசுன்றது ஆப்பாஹு என்ற சொல். ஆப்பாஹு என்றால் திரும்பவும். யன்னு சொன்னால் போகிறதுக்கு, தினவாண்டா தாரது, திரும்ப போக விடாமல்னு சொல்கிறதுக்கு யன்ன நொதி. சித்திங் அதினவா ஆப்பஹு யன்ன நொதி. அப்படி என்றால் மனசால இழுக்கிறாங்க, திரும்ப என்ன போக விடாமல் அப்படின்னு சொல்கிற அர்த்தங்களை இது தரும். ஸோ நாங்கள் பாட்டை விளங்கப்படுத்த வரல, நிகழ்காலம் இறந்த காலம் பார்க்குறோம். அடுத்த சொல்ல என்னென்னு சொன்னால் அதினவா. என்னது சார் இப்போ அதினவான்னு சொன்னீங்க, திருப்பியும் அதினவா? அதினவா இல்லது அதினவா. அந்த ஆ தீ இருக்குது தானே, அந்த தீ வந்து தி என்று உச்சரிக்கணும். அதினவா. அதினவா என்றால் 2-3 அர்த்தங்களை தரும். உதாரணமா மம சித்ரயாக் அதினவா. மம சித்ரயாக் அதினவா. மம சித்ர அதினவான்னு சொன்னால் நான் சித்திரம் வரைகிறேன். வரைகிறதுக்கு நாங்கள் சொல்கிறது அதினவா. வரைகிறதுக்கு என்ன சொல்கிறது? அதினவா. மம பொத்தே சித்ரயாக் அதினவா. மம பொத்தே சித்ரயாக் அதினவா. மம நான், பொத்தே புத்தகத்தில். பொத்த என்றால் புத்தகம், பொத்தே என்றால் புத்தகத்தில். மம பொத்தே நான் புத்தகத்தில். சித்ரயாக், சித்ரய என்றால் சித்திரம். சித்ரயாக்னு சொன்னால் ஒரு சித்திரம்னு அர்த்தம். மம பொத்தே நான் புத்தகத்தில். சித்ரயாக் அதினவா. அதினவான்னு சொன்னால் வரைகிறேன். மம பொத்தே சித்ரயாக் அதினவா நான் புத்தகத்தில் சித்திரம் வரைகிறேன். வரைகிறேன் என்று சொல்லும்போது நாங்கள் அதினவா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம்? பயன்படுத்திக் கொள்ளும். ரைட். இந்த அதினவா இன்னொரு இடத்துல பயன்படுத்த சொன்னால் ஆடை அணிகிறதுக்கு தானே. ஆடை அணிகிறதுக்கு எந்தும் அதினவா. எந்தும் அந்தினவான்னு சொன்னால் ஆடை அணிகிறேன். மம எந்தும் அந்தினவா நான் ஆடை அணிகிறேன். நான் உடுப்பு உடுக்கிறேன்னு சொல்கிறோம், அல்லது ஆடை அணிகிறேன்னு சொல்லுவோம். இந்த ஆடை அணிகிறதுக்கு நாங்கள் சொல்கிறது எந்தும் அந்தினவா. ஆடைகள் எந்தும் அந்தினவா அணிகிறேன். இந்த அணிகிறதுக்கும் அந்தினவா தான், வரைகிறதுக்கும் அந்தினவா தான். ரைட். இந்த அந்தினவாவுடைய இறந்த கால சொல் எந்தா. மம சித்ரயாக் எந்தா. மம லස්සන சித்ரயாக் எந்தா. மம நான் லස්සன அழகான, சித்ரயாக் ஒரு சித்திரம், எந்தா வரைந்தேன். நான் ஒரு அழகான சித்திரம் வரைந்தேன்னு சொல்லும்போது மம லස්සන சித்ரயாக் எந்தா. மம அலுத் கோட்டெகாக் எந்தா. நான் புதிய கோட் ஒன்று அணிஞ்சேன். இந்த கோட் இருக்குது தானே, கோட்டங்க சொல்கிறோம். கோட்டெகாக் ஒரு கோட், எந்தா அணிந்தேன். மம அலுத் கோட்டெகாக் எந்தா நான் ஒரு புதிய கோட் அணிந்தேன். அப்போ அணிந்தேன்னு சொல்லும்போது எந்தா என்று பயன்படுத்தப்படும். அடுத்தது வஹினவா. வஹினவா என்றால் மழை பெய்யறதுக்கு நாங்கள் சொல்கிறது வஹினவா. வா ஹி ந வா. வஹினவா. வஹினவாண்டா மழை பெய்யறதுக்கு நாங்கள் சொல்கிறது. வஹினவாண்டால் மழை பெய்யறதுக்கு சொல்கிறது அது ஹொந்தட்டம வஹினவா. அது ஹொந்தட்டம வஹினவா. இன்றைக்கு நல்லா மழை பெய்யுது. இன்றைக்கு நல்லா மழை பெய்யுதுன்னு சொல்லும்போது அது ஹொந்தட்ட வஹினவா. இன்றைக்கு நல்லா மழை பெய்யுது. அப்போ வஹினவாவுடைய இறந்த காலம் வெஸ்ஸா. வெஸ்ஸாண்டா மழை பெஞ்சிட்டு, மழை பெய்ததுன்ற அர்த்தம். சரிதானே? அது அப்பே கமட்ட வெஸ்ஸா. அது அப்பே கமட்ட வெஸ்ஸா. அது இன்று அப்பே கமட்ட எங்களோட ஊரில் வெஸ்ஸா மழை பெய்தது. பேஞ்சு முடிஞ்சு தானே, அப்போ பெய்ததுன்னு தானே வரும். அப்போ மழை பெய்ததுன்னு சொல்லும்போது வெஸ்ஸான்னு வரும். வஹினவாண்டா மழை பெய்யுதுன்ற அர்த்தம்,
வெஸ்ஸாண்டா மழை பெய்து முடிஞ்சுன்னு அர்த்தம் சரிதானே சரி அப்போ அதை ஹொந்தட்டம் வஹினவா இன்றைக்கு நன்றாக மழை பெய்யுது அது அப்போ கமட்ட வெஸ்ஸா இன்றைக்கு எங்களோட ஊரில் மழை பெய்தது ரைட் அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது பஹினவா பஹினவாண்டா இறங்குறதுக்கு நாங்கள் சொல்கிறது பஹினவாண்டா என்னது இறங்குறதுக்கு சொல்கிறது வஹினவா என்றால் மழை பெய்யுது அது வஹினவா அது வி சவுண்ட் வந்திருக்குது இப்போ நாங்கள் சொல்கிறது பஹினவா பி சவுண்ட் வந்திருக்கு பி சவுண்ட் வந்திருக்கு பஹினவா பஹினவாண்டா இறங்குறதுக்கு சொல்கிறது பஹினவாண்டா இறங்குறதுக்கு சொல்கிறது மம பஸ்ஸெக்கிங் பஹினவா மம நான் பஸ்ஸெக்கின் பஸ்ஸிலிருந்து பஸ்ஸெக்கின்னு சொன்னால் பஸ்ஸிலிருந்து பஹினவா இறங்குகிறேன் மம பஸ்ஸெக்கின் பஹினவா என்றால் நான் பஸ்ஸில் இருந்து இறங்குகிறேன் இப்போ இறங்கப்படுதுன்னு சொல்லும்போது பஹினவான்னு சொல்லுவோம் பஹினவாவுடைய இறந்த காலம் பெஸ்ஸா பஹினவாவுடைய இறந்த காலம் என்னது பெஸ்ஸா வஹினவாவுடைய இறந்த காலம் வெஸ்ஸா அது வி சவுண்ட் இது வந்து பெஸ்ஸா இறங்கியாச்சு மம உதே பஸ்ஸெக்கின் பெஸ்ஸா மம உதே நான் காலையில் மம நான் அத உதேன்னு எடுத்துக்கொள்ளுமே இன்றைக்கு காலையில் மம அத உதே நான் இன்றைக்கு காலையில் பஸ்ஸெக்கின் பெஸ்ஸா பஸ்ஸால் இறங்கினேன் மம அத உதே பஸ்ஸெக்கின் பெஸ்ஸா நான் இன்றைக்கு காலையில் பஸ்ஸிலிருந்து இறங்கினேன் அப்போ இறங்கியாச்சுன்னு சொல்லும்போது பெஸ்ஸான்னு வருது அப்போ பஹினவாண்டா இறங்குறது பெஸ்ஸாண்டா இறங்கி முடிஞ்சுன்னு அர்த்தம் அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது பனினவாண்டா ஏசுறதுக்கு சொல்கிறது ஒருத்தருக்கு நாங்கள் திட்டுறது அல்லது ஏசுறதுன்னு சொல்லுவோம் அதுக்கு நாங்கள் பனினவா என்று சொல்கிறது பனினவாண்டா ஏசப்படுகிறது அரல் அமையாட்ட சார் பனினவா அரல் அமையாட்ட அந்த பிள்ளைக்கு அந்த பொடியனுக்கு அல்லது அந்த பிள்ளைக்குன்னு சொல்லலாம் அந்த பிள்ளைக்கு சார் ஏசுறார் அப்படின்னு சொல்லும்போது அல்லது அந்த பிள்ளைக்கு சார் திட்டுகிறாருன்னு சொல்லும்போது அரல் அமையாட்ட சார் பனினவா அரல் அமையாட்ட அந்த பிள்ளைக்கு சார் தான் பனினவா திட்டுகிறார் அல்லது ஏசுகிறார்னு அர்த்தம் சரிதானே அப்போ ஏசுகிறார் திட்டுகிறார்னு சொல்லும்போது பனினவா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் அப்போ பனினவாவுடைய இறந்த காலம் பென்னா தாத்தா மட்ட ஹொந்தட்டம பென்னா தாத்தா மட்ட ஹொந்தட்டம பென்னா தாத்தா அப்பா மட்ட எனக்கு ஹொந்தட்டம நன்றாகவே ஹொந்தட்ட நன்றாக ஹொந்த என்றால் நல்லம் ஹொந்தட்ட நன்றாக ஹொந்தட்டம நன்றாகவே சரிதானே ஹொந்தட்டம பென்னா ஏசினார் தாத்தா மட்ட ஹொந்தட்டம பென்னா அப்பா எனக்கு நன்றாகவே ஏசினார் நல்லா ஏசினார் என்று சொல்லும்போது ஹொந்தட்டம பென்னா என்று பயன்படுத்தும் அப்போ பனினவாண்டா ஏசப்படுகிறது பென்னாண்டா ஏசியாச்சின்னு அர்த்தம் அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது அணினவா என்றால் குத்துறதுக்கு சொல்கிறது இப்போ மகே மூனட்ட மல்லி அணினவா என்ற முகத்தில் தம்பி குத்துறான் இந்த குத்துறதுக்கு தானே பஞ்ச் பண்ணுறது இடிக்கிறது அந்த இடிக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது அணினவா இடிக்கிறதுக்கு என்ன சொல்கிறது அணினவா இடிக்கிறதுன்னு சொன்னால் இடிக்கிறது இல்லை அதுக்கு வேறு அதை நாங்கள் பிறகு பார்ப்போம் இப்போ நான் சொல்கிறது கையால் குத்துறது இந்த குத்துறதுக்கு நாங்கள் சொல்கிறது அணினவா என்று சொல்கிறது அப்போ மல்லி மட்ட கட்டெங் அணினவா மல்லி மட்ட கட்டெங் அணினவான்னு சொன்னால் மல்லி தம்பி மட்ட எனக்கு கட்டெங்ன்னு சொன்னால் ஊசியால் அல்லது முள்ளால் அணினவாண்டா குத்துகிறான்னு அர்த்தம் அப்போ அணினவாவுடைய இறந்த காலம் என்னாண்டா குத்தியாச்சு மட்ட கட்டக் எண்ணா இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னது நாங்கள் நடந்து போகக்குள்ள ஒரு முள் குத்திடுது மட்ட கட்டக் எண்ணா மட்ட கக்குலே கட்டக் எண்ணா மட்ட எனக்கு கக்குலே காலில் கட்டக் எண்ணா ஒரு முள் குத்தியது மட்ட கக்குலே கட்டக் என்னன்னு சொன்னால் எனக்கு காலில் முள் குத்திச்சுன்னு சொல்லும்போது மட்ட கக்குலே கட்டக் எண்ணா அப்போ போகும்போது ஆணி குத்திடுதுன்னு சொல்லுவோமே அந்த டைமில் என்னையாக் எண்ணா மம யானக்கொட்டை மகே கக்குலே என்னையாக் எண்ணா மம யானக்கொட்டை நான் போகும்போது மகே கக்குலே என்னுடைய காலில் மகே என்னுடைய கக்குலே காலில் மகே கக்குலே என்னுடைய காலில் எனையாக் எண்ணா ஆணி குத்தியது எனையாக் எண்ணா ஆணி குத்தியது அப்போ டாக்டர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்லலாம் மகே கக்குலே எனையாக் என்னன்னு சொன்னால் ஆணி ஒன்று குத்தியது எனைய என்றால் ஆணி எனையாக்குன்னு சொன்னால் ஒரு ஆணின்னு அர்த்தம் எனையாக் எண்ணா ஆணி ஒன்று குத்தியது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்றால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்றால் இதுக்கு பிறகு நான் இந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் see you at the end of my one signing off